Hello everyone, exercise 1.2 ல third sum பார்க்கலாமா? Third sumல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A relation R is given by the set. நமக்கு x, y ஃபார்மட்ல எழுத சொல்லிருக்காங்க. Y is equal to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. Y is equal to x plus 3. X the element of 0 ல இருந்து 5 வரைக்கும் x க்கு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஈஸி. எப்படின்னா x ஓட ஒவ்வொரு வேல்யூ 0 ல இருந்து 5 வரைக்கும் இந்த டேர்ம்ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு x, y ஃபார்மட்ல எழுத போறோம். நெக்ஸ்ட் அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? x ஓட எலிமெண்ட் எதை சொல்லியிருந்தாங்க? 0 ல இருந்து 5 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்களா? ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? y is equal to x plus 3. இப்போ நம்ம x ஓட வேல்யூ 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு y என்ன கிடைக்கும்? 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 plus 3 நமக்கு 3 கிடைக்கும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? x, y ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? x இருக்கிற இடத்துல 0, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y is equal to 1 plus 3 is equal to 4 வருமா? சோ இந்த எப்படி எழுதிக்கலாம்? 1, 4. ஓகேவா? நெக்ஸ்ட் x இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நமக்கு x வந்து 5 வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ y is equal to 2 plus 3 is equal to 5. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம? 2, 5. x, y ஃபார்மட்ல தான எழுதணும். சோ நெக்ஸ்ட் x is equal to 3, y is equal to 3 plus 3. இது எப்படி போடுறோம்? x இருக்கிற இடத்துல நம்ம 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 3 plus 3 6. இது எப்படி எழுதிக்கலாம்? 3, 6. நெக்ஸ்ட் x is equal to 4, y is equal to 4 plus 3 is equal to 7. சோ 4, 7. நெக்ஸ்ட் x is equal to 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 5 வரைக்கும் தானே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ 5 plus 3 is equal to 8. இது எப்படி எழுதிக்கலாம்? 5, 8 னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ரிலேஷன் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? ரிலேஷன் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 0, 3 இந்த ஃபார்மட்ல தானே எழுத சொன்னாங்க. சோ இது எழுதிக்கலாம். 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7 and 5, 8. நமக்கு இது என்ன சொல்லியிருந்தாங்க? x ஓட வேல்யூ 5 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. 5 வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதோட ரிலேஷன் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? நமக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா? ஸோ டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த கமாக்கு முன்னாடி உள்ள வேல்யூலாம் நமக்கு டொமைன். ஸோ 0, ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்? டொமைன். ஸோ 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்ச் என்ன இருக்கும் நமக்கு? ரேஞ்ச் வந்து செகண்ட் இருக்கிறது தான் நமக்கு ரேஞ்ச். ஓகேவா? செகண்ட் என்னென்ன இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்ச். புரிஞ்சுதா? இல்லை இது ஏரோ டயக்ராம் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஒய்யோட வேல்யூ என்ன? நமக்கு 3, 4, 5, 6, 7, 8. 5, 6, 7, 8. ஸோ 0லேருந்து 3, 1லேருந்து 2, 1லேருந்து 4, 2லேருந்து 5, 4லேருந்து 7, 5லேருந்து 8. ஓகேவா? இது எல்லா இதுவுமே இதாக இருக்குது. இந்த சைடு இருக்கிறது எதுக்குலாம் இமேஜ் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். இந்த சைடு இருக்கிறது கோடொமைனில், இது வந்து கோடொமைன்னு சொல்லுவோம்ல. ஸோ கோடொமைனில் எதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாமா? ஃபோர்த்து சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் கிவன் ரிலேஷன் பை என்னென்ன பண்ண சொல்லியிருந்தாங்க? நமக்கு ஏரோ டயக்ராம், கிராஃபு, செட்னா ரோஸ்டர் ஃபார்ம், இந்த 3 பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்து அதை ரோஸ்டர் ஃபார்ம் அதை வந்து என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஏரோ டயக்ராமும் கிராஃபும் ரோஸ்டர் ஃபார்ம்லேயே எழுத சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இது என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்? ரெண்டுமே நமக்கு x, y ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நமக்கு x is equal to 2yன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2yன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு x எக்ஸோட எலிமெண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு 2, 3, 4, 5. நமக்கு ஒய்யோட எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ 4 வேல்யூ இருக்குது. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஒய் இருக்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்கே மல்டிப்ளை இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ 2 into ஒய்ன்னு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ 2 into 1 is equal to 2. ஸோ இதை x, y ஃபார்மேட்லனா எப்படி எழுதிக்கலாம்? நம்ம
x, y ஃபார்மேட்டில் நமக்கு x எங்கன்னா இது x வந்து இந்த x எது இந்த 2ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது ஆன்சர் தான் நமக்கு செகண்ட் வரும், ஏன்னா அதுதான் y. நெக்ஸ்ட் y is equal to என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், நமக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y is equal to 2. நெக்ஸ்ட் x is equal to 2 into 2 because 2 into y தானே. ஸோ 2 into 2 4. இது எப்படி எழுதிக்கலாம், x, y ஃபார்மேட்டில் இந்த ஆன்சர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ 4, 2. நெக்ஸ்ட் y is equal to 3. இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, x is equal to 2 into 3. So 2 3s are 6. 6, 3. X oda value 6. So 6, 3. Next y is equal to 4 nu substitute பண்ணும்போது x is equal to 2 into 4. So 2 4s are 8. 8, 4. ஸோ நமக்கு இது கிடச்சிருக்குது எப்படி ரோஸ்டர் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா, இது எப்படி எழுதிக்கலாம், நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2, 1, 4, 2. ஸோ இதை எழுதுறதா நம்ம என்ன சொல்லுவோம், ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லுவோம். 2, 1, 4, 2, 6, 3 and 8, 4. ஸோ இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, ஆரோ டயக்ராமும் கிராஃபும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம் பண்ண சொல்லியிருந்தாங்களா, நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட எலமெண்ட்டும் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இந்த இதை தான் நம்ம வந்து ஆரோ டயக்ராம்லேயும் கிராஃப்லேயும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி எதுக்கெலாம் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது 2, 1. இது நமக்கு எதுலேருந்து இதாகிருக்கு, 2லேருந்து 1க்கு போயிருக்கு. ஸோ 2, 1, 4லேருந்து 2க்கு போயிருக்கு, 4, 2. ஸோ இதை மட்டும் தான் நம்ம ஆரோ டயக்ராமில் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 6, 3, 8, 4 வந்து நமக்கு 6 கிடையாது. ஸோ வந்து இதை நம்ம வந்து நோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, இதே மாதிரி தான் இதை இந்த 2 வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் பண்ணணும். ஓகேவா, இந்த 2 வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃப் பண்ணணும். இப்போ கிராஃபில் நமக்கு எந்தெந்த வேல்யூ வரைக்கும் வேணும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது y axis. இது வந்து நமக்கு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தானே வேல்யூ இருக்குது. ஸோ 5 வரைக்கும் 1, 2, 3, இங்கே 4 வரைக்கும் நமக்கு எது பாயிண்ட் ஆகிருக்கு, 2, 1. ஸோ 2 x2 வந்து இங்கே பவர் 1. ஸோ 2, 1. நெக்ஸ்ட் எது 4, 2. ஸோ 4, 2னா இங்கே வருமா நமக்கு 4, 2. 4, 2. ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப். பாயிண்ட் நம்ம நோட் பண்ணால் மட்டும் போதும். ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொன்னாங்களா, ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும் போது நமக்கு 2 பாயிண்ட் மட்டும் தானே கிடச்சிச்சு. ஸோ அந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் நம்ம எழுதணும். 2, 1, 4, 2ன்னு இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. செகண்ட் சப்டிவிஷனும் x, y தான் எழுதணும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, x, y வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. ஓகேவா, லெஸ் தென். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எக்ஸோட எலமெண்ட் என்னவாக இருக்கும், 1லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்து 2, 3, 4. ஸோ எக்ஸ் லெஸ் தென்ங்கும் போது எக்ஸ் தான் பெருசாக இருக்கணும். சாரி 10 தான், 10 லெஸ் தென் 10ன்னு சொல்லும் போது 10 தான் பெருசாக இருக்கணும். அப்போ நமக்கு எது வரைக்கும் வரும், 6, 7, 8 up to 9 வரைக்கும் வரும், 10 வராது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸு ஒய் ரெண்டுமே நமக்கு எது சொல்லியிருந்தாங்க, லெஸ் தென் 10 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 up to 9 வரைக்கும் வரும். நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, y is equal to x plus 3. இப்போ நம்ம இந்த இடத்துல எந்த இதை நம்ம யூஸ் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நமக்கு அப் டு 9 வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 + 3 is equal to 4. ஸோ வந்து இது நமக்கு என்னவா இருக்கும், x, y ஃபார்மேட்டில் எழுதும் போது இது நமக்கு 1, 4ன்னு கிடைக்குமா. ஸோ 1, 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 2 + 3 is equal to 5. ஸோ நெக்ஸ்ட்டு x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 + 3 is equal to 5. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், x, y ஃபார்மேட்டில் 2, 5ன்னு எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி x is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 3 + 3. 3 + 3 நமக்கு 6 வந்துடும். ஸோ 3, 6 நமக்கு ஒய்யோட வேல்யூ எது வரைக்கும் வரணும், 9 வரைக்கும் வரணும். நெக்ஸ்ட்டு x is equal to நம்ம 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 4 + 3 is equal to 7. ஸோ 4, 7. நெக்ஸ்ட்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. x is equal to 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 5 + 3 is equal to 8. ஸோ 5, 8. நெக்ஸ்ட்டு 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 6 + 3 is equal to 9. ஸோ 6, 9.
x is equal to நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 7 plus 3 is equal to 10 வந்துரும். ஸோ எக்ஸோட ஒய்யோட வேல்யூ நமக்கு 9 வரைக்கும் தான் வரணும். அப்போ x is equal to 7 நமக்கு வராது. அப்போ இந்த வேல்யூ வச்சு நம்ம ஆரோ டயக்ராமும் கிராஃபும் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? r is equal to இதோட ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதிக்கலாம்? எதுக்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கோ அதுதான் 1,4 நெக்ஸ்ட்டு 2,5 3,6 4,7 5,8 6,9. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதை எதையும் ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே எழுதணும்னா இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராமில் நமக்கு 1,4. ஸோ 1லேருந்து 4க்கு வந்திருக்கு. 2,5 2லேருந்து 5 3,6 4,7 5,8 6,9. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10ல் நம்ம ஒயில் வந்து நமக்கு 10 நெக்ஸ்ட் வேல்யூ கிடையாது. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு வரும். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை தான் எழுதணும். நெக்ஸ்ட் கிராஃப் எழுதலாமா? ஸோ கிராஃப் இதே மாதிரி தான் எழுதணும். எந்தெந்த பாயிண்ட்லாம் இது எக்ஸ் டேஷ் டேஷ் ஒய் எக்ஸோட வேல்யூ நமக்கு 6 வரைக்கும் எழுதுனா போதும். ஸோ 0 1 2 3 4 5 6 y வேல்யூ நமக்கு 9 வரைக்கும் வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 அப் டு 9 வரைக்கும் வரணும். ஸோ 1ஓட வேல்யூ 1. ஸோ 1ல் இருக்கும்போது நமக்கு 4. ஸோ 1,4. அப்போ இது 1,4. நெக்ஸ்டோட வேல்யூ 2 இருக்கும்போது 2,5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு 3,6. ஒவ்வொரு பாயிண்ட் தான் இதாகும். நெக்ஸ்ட்டு 4,7 5,8 6,9. இந்த பாயிண்ட் எழுதிக்கலாமா? 2,5 3,6 4,7 5,8 6,9. நம்ம இங்கே கண்டுபிடிச்சதில் தான் நம்ம கிராஃப் நோட் பண்ணுறோம். லாஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல கண்டுபிடிச்சோம்ல அந்த இதை வச்சு ஒவ்வொரு இதையும் நம்ம ரிலேஷன் எழுதுகிறோம். நம்ம கண்டுபிடிச்சது வந்து அதில் உள்ள ரிலேஷன் மட்டும்தான். ஸோ கொஸ்டினில் உள்ளதான் நம்ம வந்து ஆரோ டயக்ராம்க்குலாம் யூஸ் பண்ணணும். இதை வச்சு ஆரோ டயக்ராம் கிராஃப் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்? ரோஸ்டர் ஃபார்மில் r is equal to நமக்கு நம்ம எந்த வேல்யூவும் ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து அந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 1,4 2,5 நம்ம இதில் நோட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் தானே வேல்யூவை. ஸோ வந்து அதை நம்ம இந்த தடவை ரெடியூஸ் பண்ணல. ஸோ அப்படி எழுதிக்கலாம். 3,6 4,7 5,8 6,9. ஸோ இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம் ஆன்சர். சம்ஸ் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.